மேலும் இந்து அமைப்பினர் மீது நடக்கும் தாக்குதலை மாநில அரசு தடுக்கவில்லை எனில் தமிழகம் கலவர பூமியாக மாறும் எனவும் பொன் ராதாகிருஷ்ணன் எச்சரிக்கை விடுத்தார். இந்திய இயக்கத்தினுடைய சகோதரர்கள், பாரதிய ஜனதா கட்சியுடைய சகோதரர்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டுக் கொண்டிருப்பது வன்மையாக கண்டிக்கப்படக்கூடிய விஷயம். மாநில அரசாங்கம் இதில் தனி கவனம் கொடுக்கப்பட வேண்டும். இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னாங்க இது ஒரு கலவர பூமியா மாறுவதற்கான வாய்ப்புகள் பெருகும். சமீப காலமாக இந்த காவி பயங்கரவாதிகளுடைய ஆட்டம் அதிகரித்து வருவதை நம்ம பார்க்கின்றோம். அதுல குறிப்பா இந்த தமிழகத்துல எப்படியாவது ஒரு கலவரத்தை ஏற்படுத்திவிட வேண்டும் என்பதற்காக இவர்கள் ரொம்ப திட்டம் தீட்டி பல வேலைகளை செய்து வருகின்றார்கள். இப்ப சமீபத்தில் ரமலான் மாதத்துல அஸ்வின் என்ற ஒரு பாஜக பயங்கரவாதிய முஸ்லிம்கள் தாக்கிவிட்டதாக அவர்களே ஒரு பொய்யான செய்தியை பரப்பி என்ன செஞ்சாங்க, அங்கே உள்ள இருக்கக்கூடிய அந்த தங்கப்பா நகர் என்று சொல்லப்படக்கூடிய ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏரியால உள்ள மதரசாவிலே கல்ல விட்டு எரிஞ்சு பெண்கள் மேல தாக்குதலை நடத்தி எப்படியாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணலாம் என்று அவர்கள் திட்டம் தீட்டினார்கள். ஆனால் நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அஸ்வின் என்பவனை வெட்டினது அவனுக்கு அவர்களுடைய ஆட்களே தான் வெட்டி இருக்கின்றார்கள். ஏன்? ஒரு தகராறுல இவனுக்கு அவனுக்கு சண்டை வந்தவனே இவனை போட்டு தள்ளணும்னு அவங்க முடிவெடுத்திருக்கிறான். கரெக்டா என்ன செய்யறான்? ஏன்னா இந்த பிஜேபி, இந்து முன்னணி, RSS பயங்கரவாதிகளுடைய நிலையெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு கள்ள தொடர்பு, அடுத்த உங்களைகளோட தொடர்பு இருப்பாங்க. இல்லாட்டினா ரியல் எஸ்டேட் பஞ்சாயத்துல கட்ட பஞ்சாயத்து பண்றவனா இருப்பான், குடுக்கல் வாங்கல கொள்ளையடிக்கக்கூடியவனா இருப்பான், ரவுடித்தனம் பண்ணக்கூடியவனா இருக்கிறான், அல்லது கஞ்சா கடத்தி விற்கிறவனா இருப்பான், அல்லது கள்ள நோட்டு அடிக்கிறவனா இருப்பான். இப்படி ஊர்ல உள்ள அனைத்து கேடுகட்ட தனங்களையும் ஒட்டுமொத்த குத்தகைக்கு எடுத்திருக்கிறவன் இந்த பாஜக, RSS, இந்து முன்னணி உள்ளிட்ட காவி பயங்கரவாதிகள் தான். அப்ப இதன் வாயிலாக அவர்களுக்கு எதிரிகள் ஜாஸ்தி. அடுத்த முன்னாடியோட கள்ள தொடர்பு வச்சிருந்தா அவன் உனக்கு கூப்பிட்டு பட்டுக்கம்பளமா விரிப்பான், அருவாளுக்கு தான் போடுவாங்க. இதுதான் யதார்த்தம். அதே மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணா கட்ட பஞ்சாயத்து பாதிக்கப்படக்கூடியவன் உன்னை சும்மா விடுவானா? இப்படி எதிரிகள் நிறைய இருக்காங்களா? அப்படி எதிரிகள் நிறைய இருக்கிறவன் என்ன செய்யறான், நம்ம போய் இவன் கழுத்தை வெட்டினாலும் முஸ்லீமத்தான் பிடிப்பாங்கன்னு தைரியமா வெட்டுறான். இதுதான் பிரச்சனை. இப்ப என்ன பஞ்சாயத்து ஓடிக்கொண்டிருக்கின்றது என்றால், இவன் அஸ்வின் ஒரு பாஜக பயங்கரவாதி செஞ்சானா இல்லையா, இவன் அடுத்தவனை அடிச்சிருக்கிறான், அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இவனை இப்ப நம்ம போட்டோம், இவனை கழுத்தறுத்தா கூட முஸ்லீம் தான் செஞ்சான்னு சொல்லுவானா இல்லையா? அப்ப என்ன செய்யறாங்க, கள்ள தொடர்பு இருந்தா கூட இவன் கள்ளக்கு தொடர்பு வைத்திருந்தாலும் அவனை போய் கொலை பண்றான். ஏன்? முஸ்லீம் மேல போட்டு விட்டுலாம்ல. ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் பட்டி ஆண்டின்ற மாதிரி நமக்குதான் முஸ்லீம் சமுதாயம் இருக்கின்றதே என்ற ரீதியில இவர்கள் திட்டமிட்டு இந்த வேலையை செய்து வருகின்றார்கள். அப்ப முதல் இந்த அப்பாவி இந்து சகோதரர்கள் விளங்கிக் கொள்ளுங்க. இந்த பிஜேபிக்கார காவி பயங்கரவாதிகள் முஸ்லிம்களை எங்களை தாக்கி விட்டாருன்னு சொன்னா நம்பிடாது. முதல்ல இவனுக்கு யாரோட கள்ள தொடர்பு இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இவனை தாக்கி விட்டார் என்று சொன்னா இவன் கட்ட பஞ்சாயத்து பண்றவனா, எங்க காசு பார்த்திருக்கிறான், எவன்கிட்ட கொள்ளையடிச்சான் என்பதை ஆய்வு பண்ணா விஷயம் கண்டிப்பா வெளியே வரும். அந்த அடிப்படையில தான் இந்த அஸ்வின் என்ற பயங்கரவாதி அவன் வெட்டப்பட்டான் என்பதை காவல்துறை துரிதமாக ஆய்வு செஞ்சு கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு பிடிச்சிருக்கிறான். இவனை அடிச்சது எல்லாம் அந்த புது கிரிக்கெட் மட்டையை கொண்டு அடிச்சிருக்காங்க. அப்ப இந்த மட்டெல்லாம் எங்க வாங்கினதுன்னு சொல்லிட்டு பார்க்கும், புது மட்டை அம்புட்டும், ஹாக்கி பேட்டு, கிரிக்கெட் மட்டை எல்லாமே புதுசா இருக்கு. அப்ப என்னன்னு பார்த்தா அந்த பகுதியில ஸ்போர்ட்ஸ் கடை ஒண்ணு இருக்கு, அங்கேதான் வாங்கியிருக்காங்க. அப்ப அந்த ஸ்போர்ட்ஸ் கடைக்குள்ள எத்தனை மணிக்கு எவன் உள்ள நுழைஞ்சா அம்புட்டு CCTV கேமரால பதிவாயிருக்கு. அதை எடுத்து போட்டு பார்த்தா இந்த அயோக்கிய பயிலுங்க தான் அங்க போய் புது மட்டையை வாங்கிட்டு இவன் மண்டையில போட்டிருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப இவ்வளவு விஷயம் வெளியே வரும் பொழுது எதுக்கு எடுத்தாலும் முஸ்லீம் தான், எதுக்கு எடுத்தாலும் இல்லங்கிற ஆமாங்கிறவான அந்த அயோக்கியம் சொல்றான். இது முஸ்லிம் பயங்கரவாதிகளுடைய ஆட்டம் அதிகரித்து விட்டது. டுமிலிசை என்று சொல்லி ஒரு காமெடி பீஸ் ஒன்று இருக்கின்றார்கள், தமிழக பாஜகவுடைய தலைவி என்ற பெயர்ல. அந்த ரூம்ல என்ன பேட்டி கொடுக்குறாங்க, உடனே முஸ்லிம் பயங்கரவாதிகள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணுங்க, பயங்கரவாதி எங்கள்ல இல்ல, அம்புட்டு ஓவாலதான் பயங்கரவாதி. அதனால நீ என்ன செய்ய, எங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் பிஜேபி காரனை முதல்ல விசாரணை பண்ணு, பிஜேபி காரனுடைய எவனா வெட்டப்பட்டானா முண்டாட்டிட்ட போய் ஆய்வு செய்யுங்க,
அவங்களே சொல்லுவாங்க இந்த நாளோட கள்ள தொடர்பு கொடுக்க புருஷங்காரன் சொல்லிட்டு போயிருப்பான்னு கரெக்டா தகவலை சொல்லிடுவாங்க. அப்ப இந்த அடிப்படையில தமிழகம் சரியான கோணத்துல தமிழக மக்கள் சரியான புரிந்துணர்வுல இருக்கிறதுனால இது அமைதி பூங்காவா இருக்கு. இல்லன்னு வைங்க மாநிலத்தில் இருக்கிற மாதிரியான 2 கால் மிருகங்கள் மாதிரி இங்க இருந்துச்சுன்னு வைங்க, அவன் வெட்டப்பட்டான் என்று சொன்னதுக்கும் கலவரம் அடிச்சிருக்குமா இல்லையா? அல்லாஹ் பாதுகாத்தான். இந்த மாதிரிதான் இவர்களுடைய வேலை.